நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 ப்ரெசைடிங் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் பார்ட் 1 மார்க் போல் சர்டிஃபிகேட் மாதிரி வாக்குப்பதிவு அதற்குரிய சான்றிதழை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொளி நாம் காணலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு மார்க் போல் சர்டிஃபிகேட். இதில் முதலாவதாக நேம் ஆஃப் எலெக்ஷன் ஜென்ரல் எலெக்ஷன் டு தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2026. இது ஏற்கனவே உங்களுக்கு அச்சிடப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கடுத்தது நம்பர் அண்ட் நேம் ஆஃப் ஏசி அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி. நம்முடைய சட்டமன்ற தொகுதியுடைய எண் மற்றும் பெயர் ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. அதற்கடுத்தது போலிங் ஸ்டேஷன் நம்பர், நம்முடைய வாக்குச்சாவடி மையத்தோடைய எண் மற்றும் அதற்கான பெயர் இங்கே எழுதி கொள்ளுங்கள். அடுத்து சப்டிவிஷன் ஏ கண்டக்ட் ஆஃப் மார்க் போல் அண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் மார்க் போல் டேட்டா. இப்போ இந்த அட்டவணையை நம்ம பூர்த்தி செய்யணும். இதில் முதலாவதாக சீரியல் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே அச்சிடப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்தது நேம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன்க்ளூடிங் நோட்டா அப்படின்னு இருக்கும். அதாவது நம்முடைய சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர்களின் பெயர்களை எழுதிக்கணும். அதற்கு அடுத்தது நம்பர் ஆஃப் ஓட்ஸ் காஸ்ட் டூரிங் மார்க் போல். இப்போ ஒவ்வொரு சட்டமன்ற வேட்பாளருக்கும் மார்க் போலில் எத்தனை ஓட்டு போடப்பட்டுச்சு அப்படின்றத நீங்கள் வரிசையாக எழுதிக்கொள்ள வேண்டும். இறுதியாக நோட்டா அதுலேயும் நீங்கள் எத்தனை ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதையும் எழுதி கொள்ள வேண்டும். இறுதியாக பார்த்திங்கன்னா டோட்டல் இருக்கும். இப்போ மார்க் போலுக்கு நம்ம மொத்தம் 50 ஓட்டு தான் போடப்படணும். அதனால் டோட்டல் 50 அப்படின்னு உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் ஓட்டு போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்பர் ஆஃப் ஓட்ஸ் டிஸ்பிளேட் இன் கண்ட்ரோல் யூனிட் ஆன் செக்கிங் த ரிசல்ட். நம்ம கண்ட்ரோல் யூனிட்டில் ரிசல்ட் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எத்தனை ஓட்டு பதிவாயிருக்கு அதை இங்கு எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து நம்பர் ஆஃப் விவிபேட் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் அகெயின்ஸ்ட் கேண்டிடேட்ஸ். இப்போ ஒவ்வொரு வேட்பாளருக்கும் விவிபேட்டில் எத்தனை ஓட்டர் ஸ்லிப் இருக்குது அப்படின்றத எண்ணி இங்கு எழுதி கொள்ளுங்கள். இப்போ நோட்டாவிலையும் நீங்கள் எழுதணும். இறுதியாக டோட்டல் அதை நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அடுத்து ரிசல்ட் டிஸ்பிளேட் இன் கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப்ஸ் கவுண்ட் டெய்ல்டு வித் ஈச் அதர் எஸ் ஆர் நோ அப்படின்னு இருக்குது. அதாவது கண்ட்ரோல் யூனிட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் விவிபேட்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஸ்லிப்பும் ரெண்டும் எண்ணிக்கை சமமாக இருக்கா அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சதுக்கு எஸ் அப்படின்னு இந்த காலத்தில் எழுதி கொள்ளுங்கள். இறுதியாக சிக்னேச்சர் ஆஃப் போலிங் ஏஜென்ட் வித் பார்ட்டி அப்சர்வேஷன்ஸ் இண்டிபெண்ட். இப்போ போலிங் ஏஜென்ட்டோடைய கையொப்பத்தை இந்த காலத்தில் வாங்கி கொள்ளுங்கள். சப்டிவிஷன் பி கிளியர் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் ப்ரெஸ்ட் டு கிளியர் மார்க் போல் டேட்டா. மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் பட்டனை அழுத்தி அங்கே இருக்க டேட்டாவை நம்ம எரேஸ் பண்ணியிருப்போம். அப்படி எரேஸ் பண்ணதுனால எஸ் அப்படின்றத எழுதிக்கோங்க. இஃப் எஸ் தென் ரைட் எபோவ் சென்டென்ஸ் இன் இங்க். எஸ் அப்படின்றது எழுதுனதுனால மேலே இருக்க சென்டென்ஸை இங்கில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சென்டென்ஸ்னால் கிளியர் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் ப்ரெஸ்ட் டு கிளியர் மார்க் போல் டேட்டா அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். இது ஏன் எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஆக்சுவல் போல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மார்க் போலில் என்னென்ன ஓட்டெல்லாம் நம்ம போட்டோமோ கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் பட்டனை அழுத்தி அனைத்து டேட்டாவும் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம் என்பதை உறுதி செய்வதற்கு தான் இதை எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து சப்டிவிஷன் சி ஆல் பேப்பர் ஸ்லிப்ஸ் டேக்கன் அவுட் ஃப்ரம் விவிபேட் ஆஃப்டர் மார்க் போல். மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் விவிபேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லிப்பையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் என்பதை உறுதி செய்வதற்கு எஸ் என்பதை டிக் செய்து கொள்ளுங்கள். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் முதலாவதாக சப்டிவிஷன் டி எம்டி விவிபேட் ஷோன் டு ஆல் போலிங் ஏஜென்ட்ஸ். மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் விவிபேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லிப்பையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ விவிபேட் எம்டியாக இருக்குது அப்படின்றத போலிங் ஏஜென்ட்ஸில் நம்ம காட்டியிருப்போம். அதை உறுதி செய்வதற்கு எஸ் என்பதை டிக் செய்து கொள்ளுங்கள். சப்டிவிஷன் இ பிஃபோர் ஆக்சுவல் போல் என்ஷூர் தட் நோ பிரிண்டட் பேப்பர் ஸ்லிப் இஸ் இன் விவிபேட் ட்ராப் பாக்ஸ் அண்ட் ஷோன் டு போலிங் ஏஜென்ட்ஸ். அதாவது ஆக்சுவல் போல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விவிபேட் ட்ராபாக்ஸில் எந்த ஒரு ஸ்லிப்பும் இல்லை என்பதை நம்ம அனைத்து போலிங் ஏஜென்ட்லையும் நம்ம காட்டியிருப்போம். அதை உறுதி செய்வதற்கு எஸ் என்பதை டிக் செய்து கொள்ளுங்கள். சப்டிவிஷன் எஃப் டோட்டல் பட்டன் ஆன் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பின் ப்ரெஸ்டு டு ஷோ டோட்டல் ஓட் 0 டு போலிங் ஏஜென்ட்ஸ். மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிசல்ட் பார்த்துருப்போம். அதில் இறுதியாக பார்த்திங்கன்னா டோட்டல் நம்ம பார்ப்போம். அப்படி டோட்டல் பார்க்கும் பொழுது எல்லா டேட்டாவையும் நம்ம எரேஸ் பண்ணதுக்கப்புறம் டோட்டல் பட்டனை அழுத்திட்டு இப்போ அந்த கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் ஓட் 0 அப்படின்றத போலிங் ஏஜென்ட்ஸை நம்ம காட்டியிருப்போம். அதை உறுதி செய்வதற்கு எஸ் என்பதை டிக் செய்து கொள்ளுங்கள். சப்டிவிஷன் ஜி மார்க் போல் விவிபேட் ஸ்லிப்ஸ் ஸ்டாம்ப்டு வித் மார்க் போல் ஸ்லிப்
and sealed in black envelope and then sealed with pink paper seal. அதாவது மாக் போலில் நம்ம வந்து விவிபேடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லிப்பை எடுத்து அந்த ஸ்லிப்போட பின்புறம் மாக் போல் ஸ்லிப் அப்படின்னு நம்ம சீல் பண்ணணும். அதை வந்து அந்த ஸ்லிப்பு எல்லாத்தையும் நம்ம பிளாக் கலர் என்வலப்பில் உள்ளார வச்சு நம்ம சீல் பண்ணணும். பின்பு அந்த பிளாக் கலர் என்வலப்பை நம்ம ஒரு டப்பாவில் வச்சு பிங்க் பேப்பர் சீல் வந்து நம்ம ஒட்ட வேண்டும். இதை நம்ம செஞ்சுருப்போம். இதை உறுதி செய்வதற்கு எஸ் என்பதை டிக் செய்து கொள்ளுங்கள். சப்டிவிஷன் ஹெச். ஃபாலோயிங் போலிங் ஏஜென்ட்ஸ் விட்னஸ் the above process and certify that mock votes tail and that the mock votes crashed from the control unit and mock poll VVPAT slip removed from the VVPAT after mock poll and sealed in black envelope. அதாவது மாக் போல் முடிஞ்சதுக்கப்புறம் விவிபேடில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லிப்பையும் எடுத்து நம்ம ஒரு பிளாக் கலர் என்வலப்பில் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு டப்பாவில் வச்சு சீல் பண்ணிட்டோம். கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து நம்ம எல்லா டேட்டாவையும் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். இதற்கான விட்னஸை கீழே இருக்கக்கூடிய இந்த அட்டவணையில் நம்ம பூர்த்தி செய்யணும். இந்த அட்டவணையில் முதலாவதாக சீரியல் நம்பர் இருக்கும். அது ஏற்கனவே உங்களுக்கு அச்சிடப்பட்டிருக்கும். அதுக்கடுத்தது நேம் ஆஃப் போலிங் ஏஜென்ட். இப்போ போலிங் ஏஜென்ட்டுடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது நேம் ஆஃப் த பார்ட்டி. இப்போ அந்த போலிங் ஏஜென்ட் வந்து எந்த பார்ட்டி, அவங்களுடைய பார்ட்டி நேமை வந்து கட்சியின் பெயரை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது நேம் ஆஃப் கேண்டிடேட், அதாவது எந்த கேண்டிடேட், அதாவது வேட்பாளருக்கு அந்த போலிங் ஏஜென்ட் வந்திருக்காரோ அந்த வேட்பாளருடைய பெயரை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள். அதுக்கடுத்தது சிக்னேச்சர் ஆஃப் போலிங் ஏஜென்ட், போலிங் ஏஜென்ட்டுடைய கையெழுத்தை இந்த இடத்துல வாங்கி கொள்ளுங்கள். அடுத்து சப்டிவிஷன் ஐ. டைம் டிஸ்பிளே ஆன் த கண்ட்ரோல் யூனிட் இஸ் டேஷ் போட்டு மினிட்ஸ் மோர் ஆர் லெஸ் தென் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி இஃப் எனி. மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டில் என்ன டைம் கிடச்சோ அதை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள். சப்டிவிஷன் ஜே. சிக்னேச்சர் ஆஃப் மைக்ரோ அப்சர்வர் இஃப் போஸ்டட் அட் த போலிங் ஸ்டேஷன். உங்களுடைய போலிங் ஸ்டேஷனில் மைக்ரோ அப்சர்வர் இருந்தாருன்னா அவருடைய கையெழுத்தை இந்த இடத்துல வாங்கிக்கோங்க. மைக்ரோ அப்சர்வர் இல்லை அப்படின்னா டேஷ் போட்டுக்கோங்க. அடுத்து நேம் அண்டு சிக்னேச்சர் ஆஃப் த ப்ரெசிடிங் ஆஃபீஸர். ப்ரெசிடிங் ஆஃபீஸருடைய பெயர் மற்றும் அவருடைய கையொப்பத்தை இந்த இடத்துல வாங்கி கொள்ளுங்கள். அடுத்து இட் இஸ் ஹியர் பை சர்டிஃபை தட் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்சுவல் போல் டோட்டல் பட்டன் ஆஃப் த கண்ட்ரோல் யூனிட் ஹேஸ் பீன் பிரஸ்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆல் போலிங் அஃபீஷியல்ஸ் டு என்ஷூர் தட் டோட்டல் ஓட் இஸ் 0. டிக் த அப்ரோப்ரியேட் அப்சர்வேஷன். அதாவது மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டில் நம்ம அனைத்து டேட்டாவையும் எரேஸ் பண்ணியிருப்போம். அதன் பின்பு டோட்டல் பட்டனை அழுத்திட்டு டோட்டல் ஓட் அப்படின்றதில் 0 அப்படின்றத அனைத்து போலிங் ஏஜென்ட்ஸையும் நம்ம வந்து காட்டியிருப்போம். இதை உறுதி செய்வதற்கு கீழே 2 காரணங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 காரணங்களில் ஏதாவது ஒன்றை நம்ம வந்து டிக் பண்ணணும். அதில் முதலாவது காரணம் கண்ட்ரோல் யூனிட் ஷோஸ் டோட்டல் ஓட் 0. கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து டோட்டல் ஓட் 0 அப்படின்றத அனைவரும் நம்ம பார்த்தோம் அப்படின்றத நம்ம டிக் பண்ணிக்கணும். இதுதான் அனைவருமே டிக் பண்ணணும். அல்லது பாயிண்ட் நம்பர் 2, கண்ட்ரோல் யூனிட் ஷோஸ் டோட்டல் ஓட் மோர் தென் 0 மீன்ஸ் மார்க் போல் டேட்டா நாட் கிளியர்ட், ஹென்ஸ் கிளியர் த மார்க் போல் டேட்டா. அதாவது மார்க் போல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்ட்ரோல் யூனிட்டில் கிளியர் பட்டனை அழுத்தாமல் டேட்டாவை எரேஸ் பண்ணாமல் நம்ம மறந்துட்டு நம்மளுடைய ஒர்க்கை பார்த்துட்ருப்போம். ஆக்சுவல் போல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் யூனிட்டில் டோட்டல் பட்டனை அழுத்தும் பொழுது அங்கே வந்து டோட்டல் வந்து 0ன்னு காட்டாமல் நம்பரில் காட்டும். அப்போனா நம்ம மறந்துட்டோம், மார்க் போல் முடிஞ்சிட்டு கிளியர் பட்டனை அழுத்துறதுக்கு நம்ம மறந்துட்டோம். மீண்டும் அந்த டைமில் கண்ட்ரோல் யூனிட்டில் எல்லா டேட்டாவையும் நம்ம எரேஸ் பண்ணியிருந்தோம், கிளியர் பட்டனை அழுத்தி எரேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இப்போ இந்த 2வது பாயிண்ட்டை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அடுத்து சிக்னேச்சர் ஆஃப் ப்ரெசிடிங் ஆஃபீஸர். ப்ரெசிடிங் ஆஃபீஸரோட சிக்னேச்சரை இந்த இடத்துல வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்து ஃபாலோயிங் போலிங் ஆஃபீஸர் விட்னஸ் த எபோவ் ப்ராசஸ் அண்ட் சர்டிஃபை தட் மார்க் votes erased from the control unit and mock poll VVPAT slips removed from the VVPAT before start of actual poll. இப்போ ஆக்சுவல் போல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் யூனிட்டில் அனைத்து டேட்டாவும் நம்ம எரேஸ் பண்ணிட்டோம். விவிபேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்லிப்பையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம். விவிபேட் வந்து எம்டியாக இருக்குது என்பதை அனைத்தையும் நம்ம வந்து போலிங் ஏஜென்ட்டு, போலிங் அஃபீஷியல் இதெல்லாம் நம்ம காட்டியிருப்போம். அதை உறுதி செய்வதற்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அதில் சீரியல் நம்பர் 1 2 3 4 அப்படின்றத போட்டுக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் போலிங் ஆஃபீஸர், அதில் PO அப்படிங்கிறது ப்ரெசிடிங் ஆஃபீஸர், அவருடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள். PO1 அவருடைய பெயர், PO2 அவருடைய பெயர், அடுத்து இறுதியாக PO3 அவருடைய பெயர். இந்த 4 பெயரையும் நீங்கள் எழுதிட்டு அதுக்கு அடுத்த காலத்தில் சிக்னேச்சர் அவர்களுடைய கையெழுத்தை அவர்களுக்கு நேராக வாங்கி கொள்ளுங்கள்.
அவ்வளோதான் நண்பர்களே, இந்த காணொளியில் சொல்லப்படுவது போல மாதிரி வாக்குப்பதிவு சான்றிதழை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். அறிவகம் பார், முயற்சியே வெற்றி. வணக்கம்.